ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசு டெய்லர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று ஆல்ரெடி ஒரு ஸ்கூல் யூனிஃபார்முக்கு வந்து கையில் வந்து பார்டர் மாதிரி கொடுக்குறத வந்து பார்த்துருப்போம். இன்றைக்கி அதே ஸ்கூல் யூனிஃபார்முக்கு வந்து ஓப்பனில் எப்படி அந்த பார்டரை கொடுக்கறது, அதாவது பைப்பிங் கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் இது வந்து இன்னொரு ஸ்கூலோட யூனிஃபார்ம். இது சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வீடியோ ஃபுல்லுமே எடுத்து போடணுன்னு தான் ஆசை. பட் ஆனால் முடியலை, நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு. ஏன்னா ஸ்கூல் திறக்க போகுது இல்லையா, யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் இந்த டைமில் முடித்தா தான் முடிக்க முடியும். அதனால தான் கொஞ்சம் வீடியோஸ் வந்து கண்டினியூவாக ரொம்ப எடுக்க முடியலை. சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் எடுக்க முடிஞ்சுது. இது வந்து சரி தெரியாததை மட்டும் சொல்லி கொடுத்தா போதும் அப்படின்றதுனால தான். இது வந்து நமக்கு வந்து பட்டை மாதிரி பார்டர் மாதிரி தைக்க வேண்டியது. ஸோ அதுக்கு வந்து இது வந்து ஒரு இன்ச்சிலேருந்து 1.25 இன்ச் வரைக்கும் கிளாத் எடுத்து நீளமாக தைச்சிட்டு, அதை வந்து எப்படின்னா பைப்பிங் மாதிரி உருட்டி தைக்காமல் நம்ம லைனிங்கை திருப்பி தைப்போம்ல, அதே மாதிரி திருப்பி தைச்சிட்டு அப்புறம் மடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் வந்து இதில் காட்டலை. இப்போ அடுத்த இதில் பார்க்கும்போது உங்களுக்கே அது வந்து தெரிஞ்சிடும் எப்படி இது பண்ணணும் அப்படின்றத. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸு. அப்புறம் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, வீடியோஸ் பார்க்குறீங்க இல்லையா, அதுக்காகவே தேங்க்ஸ். வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பயனுள்ளதாக நான் வந்து சொல்கிறேனா அப்படின்றத வந்து வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு என்னன்றதை வேணும் அப்படின்றது நீங்கள் கேட்குறீங்களோ அதை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போடுறேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் போடாமல் இருக்க காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால தான். நான் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டர்ஸை முடித்தாதான் நான் வந்து அடுத்து இதை தைக்க முடியும். ஸ்கூலுக்குள்ளே அதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டர் மீன்ஸ் இது வந்து பிள்ளைங்களுக்கான யூனிஃபார்ம் ஆர்டர். நான் இன்னும் சொல்கிறது வந்து ஸ்டாஃப்ஸ்க்கான யூனிஃபார்ம் ஆர்டர். அது வந்து நான் அன்றைக்கி காட்டும்போது உங்ககிட்ட வந்து ஒரு 5 சாரீ பக்கம் காட்டியிருப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 10 சாரீ பக்கம் இருக்குது. 10 பேருக்கு தைக்க வேண்டியது இருக்குது. அப்படின்னா ஒரு ஆளுக்கு 2 சாரீ, 20 சாரீ. நான் வந்து மொத்தமாக நாளைக்கு வந்து 20 சாரீக்குள்ள ப்ளவுஸும் வந்து கொடுத்தாகணும். அது போக யூனிஃபார்ம்ஸும் நான் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் டிலே பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நான் இந்த ஆர்டர் முடிச்சுட்டு அடுத்து கண்டினியூவாக வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டிங்களோ அந்த வீடியோ வந்து நான் போடுறேன். நான் வந்து இதில் எதையுமே சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரியும். இதில் வந்து நான் என்ன காட்டியிருக்கேன் அப்படின்னா, ஓப்பனை எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அந்த ஓப்பனில் எப்படி அந்த பைப்பிங்கை வைக்கிறது, அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் இதில் வந்து காட்டலை. இது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரியும். வீடியோஸ் பார்க்குறீங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி. நீங்கள் பரவாயில்ல, நம்ம வீடியோஸ் வந்து இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிக்கலை அப்படின்னாலுமே கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு இது வேணும், இது நீங்கள் இப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்கலை அப்படின்றத வந்து சொல்லலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து மாற்றி என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிக்குவோம். அப்புறம் இதில் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா டெய்லரிங் வந்து கண்டிப்பாக எல்லாருமே சூஸ் பண்ணலாம். டெய்லரிங் வந்து நமக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து வீட்டில் இருந்து எங்களால் முடியுது அப்படிங்கும்போது உங்களால் ஏன் முடியாது யோசிச்சு பாருங்கள். நான் வீட்டில் தான் இருக்கிறேன். என்னுடைய எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு, என் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு, வீட்டில் என்னுடைய வேலைகளையும் பார்த்துட்டு, மீதி இருக்கிற ஃப்ரீ டைமில் தான் டெய்லரிங்கை வந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்போ என்னால் முடியுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களாலையுமே முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். யாருக்குமே முடியாது அப்படின்றது வந்து ஒன்று கிடையவே செய்யாது. நீங்களுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் மட்டுமே வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு இதில் ஒரு 3 யூனிஃபார்மு, இன்னொரு 2 செட்டு, அது போக இன்னொரு 2 செட் யூனிஃபார்ம் இருந்தது. ஸோ அப்படி இப்படின்னு ஒரு 7 செட்டு யூனிஃபார்ம் பக்கம் எனக்கு இருந்தது. இப்போது சும்மா இருந்தேன், வேண்டான்னு சொல்லியிருந்தேன்னா எனக்கு தான் நஷ்டமாயிருக்கும். மற்றபடி ஒன்றும் இது இல்லை. நம்ம வந்து இதை பண்ணது முடிவு பண்ணிட்டோன்னா அதை வந்து எப்படி சொல்கிறதுனா, யோசிக்காமல் வந்து இறங்கிடணும். யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது.
அதனால தான் சொல்கிறேன், என்னால் முடியுது அப்படிங்கும்போது உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும். யாருமே வந்து நம்மளால் முடியாது அப்படின்னு தயவு செய்து ஒதுங்காதீங்க. எல்லாருக்கும் முடியும். எங்களுக்கு இருக்கிற மாதிரியே உங்களுக்கும் 24 மணி நேரம் டைம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த டைமை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குமே வந்து நிறைய பேருக்கு வந்து ஆர்வம் இருக்கலாம், ஆனால் தயங்குவீங்க. ஆர்வம் இருந்தாலும் தயங்குவீங்க. பட் தயங்காதீங்க, தயவு செய்து தயங்காமல் செய்ய ஆரம்பிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில். இன்னொரு நாள் பார்க்கலாம். பாய்.